ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் நட்சத்திரங்களின் பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பலன்கள் உண்டு, ஒவ்வொரு வகையான பலன்கள் உண்டு. இது பிறந்த நட்சத்திரத்திற்கு மட்டும் பொருந்தும் என்பது அல்ல. ஏனென்றால் 9 கிரகங்களும் மேற்கூறப்பட்ட கிரகங்களின் பார்வைகளும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் விழுகும். அந்த நட்சத்திரத்தின் தன்மையை கொண்டு அந்த கிரகத்தின் பலன்களும் நடக்கும். அதனால் இது ஜென்ம நட்சத்திரத்தின் பலன்களாக மட்டும் கொள்ளாமல் அனைத்து நட்சத்திரங்களின் பலன்களையும் தொகுத்து வைத்துக் கொண்டு பொதுவாகவே ஜாதக பலன் கணிக்கும் பொழுது இந்த நட்சத்திர பலன்களும் கை கொடுக்கும். இதுவரை சென்ற வகுப்பில் நாம் நட்சத்திரங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிபதிகள் யார் அப்படி என்று ஒரு வகுப்பில் மிகவும் சுருக்கமாக பார்த்தோம். இப்பொழுது நட்சத்திரங்களின் பலன்கள் பற்றி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதனுடைய வடிவமைப்பு, அதனுடைய இறைவ வழிபாட்டு தெய்வ அந்த நட்சத்திரத்தின் உருவம் மற்றும் பல விஷயங்களை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் காணப்போகிறோம். அத்துடன் நட்சத்திரங்களின் பொது பலன்களையும் காணவிருக்கிறோம். முதல் நட்சத்திரம் அசுவினி. அசுவினி நட்சத்திரம் பயணத்துக்கான நட்சத்திரம் என்றே சொல்வோம். ஸ்டார் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அசுவினி குமாரர்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். இருவர் குதிரையில் பயணம் செய்யும் உருவம் போல் அமைத்திருப்பது அசுவினி குமாரர்களுடைய அசுவினி நட்சத்திரத்தினுடைய தன்மை. இது இரட்டை குதிரைகள் போல் உருவம் கொண்டது. ஆனால் ஒரு குதிரை வேகமாக செல்லும் பொழுது எப்படி இருக்குமோ அதனுடைய உருவம் ஏற்படுகிறது. நான் இந்த திரையில் காட்டும் நட்சத்திர குறியீடு, அசுவினி நட்சத்திரம் எந்த குறியீட்டில் அமைந்துள்ளது என்பது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாம் காண இருக்கிறோம். அதில் அசுவினி நட்சத்திரத்தின் குறியீடு குதிரையின் முகம் போல், வேகமாக ஓடும் குதிரையின் முகம் போல் தெரிகிறது. இதனை இருவர் ஓட்டுவதாகவும் தெரிகிறது. 2 புள்ளிகள் ரெட் கலர்ல போட்டிருப்பாங்க. 2 பேர் வேகமாக ஓடும் குதிரையை ஓட்டுகிறார் என்பது போல் தெரிகிறது. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது. மற்றும் பல விஷயங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் என்ன பெயரில் ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும். சில பேர் பெயர் வைக்கிறதுக்காண்டி கேட்பாங்க. என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட பெயர்களை வைப்பது ஒரு முறை. இது மட்டுமே முறை அல்ல, இதுவும் ஒரு முறை. ஸோ இந்த முறையில அசுவினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சு, தே, சோ, லாங்கிற எழுத்துல பெயர் வைக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல புத்திசாலியாக இருப்பார்கள். பலராலும் விரும்பி நேசிக்கப்பட்டவராகவும் இருப்பார். செல்வந்தராக இருப்பார் என்று சொல்வதை விட கோடீஸ்வரர், லட்சாதிபதி என்று பிரித்து கூட சொல்ல தேவையில்லை. அதாவது தாம் பெற்றவற்றை பூர்ணமாக அனுபவிப்பார். சிறு செல்வமாக இருந்தாலும் பூர்ணமாக அனுபவிப்பார். அதனால்தான் இவரை செல்வந்தர் என்று கூறுகிறோம். நன்கு வளர்க்கப்பட்டவர், பிறருக்கு மரியாதை காட்டும் பண்பாடு உடையவர், உண்மை பேசும் குணம், எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதான சுபாவமும் இவர்களிடம் காணப்படும். தேவையில்லாம போய் பேச மாட்டாங்க. ரொம்ப அவசியம் அல்ல. சில பேர் ஆவுன்னா போய் பேசுவாங்க. அந்த மாதிரி இல்ல. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உண்மை பேசும் குணம் உடையவர். ரொம்ப அவசியம், வேற வழியே இல்லாதன்னு சொல்லப்ப தவிர்க்க பார்ப்பாங்க. வேற வழி இல்லாதப்ப அதை போய் சொல்லுவார்களே தவிர எப்போதும் உண்மை பேசும் குணம் உடையவர்கள். அவங்க செய்யற வேலையில நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு நல்லா செய்வாங்க. நல்ல ட்ரைன்டு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. ஒரு வேலை செய்தாங்கன்னா பெர்ஃபெக்டா செய்வாங்க. நண்பர்கள், உறவினர்களுடன் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்க போடுற ஒரு தோடாகட்டும், பெண்களாக இருந்தால் தோடாகட்டும், ஆண்களாக இருந்தால் காப்பு ஆகட்டும், அல்லது போட்டுக்கிற எந்த ஒரு செயின் ஆகட்டும், மோதிரம் ஆகட்டும், அவை அனைத்தும் அழகுற உடுத்திக் கொள்வதில் ஆசை உடையவர். அழகுறங்கிறத விட ஒரு
நல்லா சிம்பிள் லுக்கா இருக்கணும். அதுக்காண்டி ரொம்ப ஜெகஜோதியாலாம் இருக்க மாட்டாங்க. சிம்பிள் லுக்கா இருக்கணும். நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு மனநிலை உடையவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இரண்டாவதாக இருப்பது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்டார் ஆஃப் ரெஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார் ஆஃப் ரெஸ்ட்ரைன். பரணி நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரத்தினுடைய இறைவன் தான் இங்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதனுடைய அதிபர் வந்து சுக்கிரன். இந்த கிரகத்தின் அதிபர் வந்து சுக்கிரன். இவர்களுக்கு என்ன எழுத்தில் பெயர் வைக்கலாம் என்பது, என்ன வகையான பறவை, என்ன வகையான ஐம்பூதங்களில் எந்த பூதத்தை சேர்ந்தவர்கள், அவை அனைத்தும் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளன. இந்த பரணி நட்சத்திரத்திற்கு மிகப்பெரிய ஒரு பழமொழி உண்டு ஜோதிட உலகில். அதாவது பரணியில் பிறந்தவர்கள் தரணி கட்டி ஆழ்வார்கள், பரணியில் பிறந்தவள் தரணி ஆழ்வான் அப்படின்ற ஒரு சொல்வாக்கு உண்டு. நல்ல முயற்சியான உழைப்பு இவர்களிடம் இருக்கும். அப்படி இருந்தாலே அவர்கள் வெற்றி அடைவார்கள். பரணி நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள். உங்களை அந்த ஜாதகரை பத்தி யாராவது தவறாக சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் வாழ்வில் வெற்றி பெற போராடுவார். சில நேரங்களில் அவர்களுடைய போராட்ட வாழ்வில் பின்னடைவு ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி பெறுவார். அதனால்தான் பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆழ்வார் என்ற சொல்வாக்கு வந்தது. அடுத்ததாக நாம் பார்க்கிறது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி கிரகம் வந்து சூரியன், கிருத்திகையின் அதிபதி. அதனால்தான் சித்திரை மாசத்துல சூரியன் உச்சம் பெற்றிருப்பார். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் வரும்போது அக்னி நட்சத்திரம் என்று கூறுவார். கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கும் பொழுது அக்னி நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்திலே உயர்வான நட்சத்திரம், முருகனுக்கு மிகுந்த உரிய நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் உருவம் வந்து எப்படி போட்டிருக்காங்க, அக்னி ஜுவாலை என்ற ஒரு உருவம் பொருந்திருக்கும். இவருடைய எழுத்து, ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து ஆ இ உ ஏங்கிற எழுத்துல அவங்க பேரை ஆரம்பிக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இள வயதில் கடுமையான கஷ்டங்களும் போராட்டங்களும் அனுபவிக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும். ஆனால் யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் முன்னேறக்கூடிய சக்தி பெற்றவர்கள். இவங்களுக்கு இந்த பொருளாதார நிலைமை வந்து ரொம்ப சிறப்பா இருக்காது. இருந்தாலும் அவர்களுடைய தோற்றம் மிகவும் கவரத்தக்க வகையில் பளிச்சென்று இருக்கும். ரொம்ப பேருக்கு வந்து இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதாவது பல இடங்களில் இவரை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இவருடைய வாழ்நாளில் ஏற்படும். நேர்மையும் நாணயமும் கொண்டவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று ஒதுக்கப்படும் வேலையை முறையாக முடித்துக் கொடுக்கும் திறமை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அங்க கிருத்திகை நட்சத்திரம் இது அடுத்த 3வது நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தெய்வம் எது, சிம்பல் என்ன, நைஃப் ஆஃப் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருத்திகை நட்சத்திரம் எந்த கிரகம் புருஷார்த்த, எந்த புருஷார்த்தம், எந்த கணம் ராட்சச கணம் அப்படின்னு நம்ம திருமண பொருத்தத்துல, நட்சத்திரத்தில் பொருத்தத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தேவகணம் ராட்சச கணம் அப்படின்னு பிரிப்போம். இதுல வந்து தேவகணம், மனுஷகணம், ராட்சச கணம்னு பிரிப்போம். அதுல வந்து கிருத்திகை நட்சத்திரம் ராட்சச கணத்துல வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பிறகு வருவது ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம் இதன் அதிபதி சந்திரன். சந்திரன் என்று ரோஹிணியின் அதிபதி.
உங்க பேரு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வந்து இந்த நட்சத்திரத்துல ரொம்ப விசேஷம். கிருஷ்ணருக்கு உரிய நட்சத்திரம். ஆனா மன்னார்குடி ராஜகோபால சுவாமியில கிருஷ்ணர் உருவம் வச்சிருப்பாங்க. அதனால அங்க வந்து ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு நல்லா கோயில்ல கூட்டமும் இருக்கும், நல்லா விசேஷமாவும் இருக்கும். இவருடைய இறைவர் வந்து பிரஜாபதி. தேர் சக்கரம் தான் இதனுடைய உருவம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய உருவம் கவனிச்சு பார்த்தோம்னா, தேரில் ஒரு கொடி பறக்கும் தேரில் சக்கரங்கள் 2 சக்கரங்கள் இருப்பது போல் ஒரு உருவம் உண்டு. வெற்றிக்கான குறி இந்த ரோகிணி நட்சத்திரமே. அதாவது ரொம்ப குறிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு போறோம்னா, ரோகிணி நட்சத்திர உடையவரை உடன் கூட்டிச் சென்றால், அந்த காரியம் வெற்றி அடையும். அப்படி என்று ஒரு சொல் வழக்கம் உண்டு ஜோதிடத்தில். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். இயல்பாகவே இருக்கும் தெய்வ ஈடுபாடு. விவசாயம் சார்ந்த தொழில் அல்லது விவசாயம் சார்ந்த தொழில் நல்ல வருமானம் கிடைக்கும். நல்ல அழகிய தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலியாகவும் இருப்பார்கள். ஏன்னா சந்திரன் ஆதிபத்தியம் பெறதுனால புத்திசாலித்தனம் இருக்கும். இந்த புதிர் கணக்கெல்லாம் போடுவாங்க சில பேர். இந்த புதிர் கணக்குக்கு இவங்க கிட்ட போட்டோம்னா டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம். மிகுந்த சாமர்த்தியசாலி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த டைமிங் சென்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அவர்களுடைய செயல்பாடை அரங்கேற்றுவார்கள். ரோகிணி நட்சத்திரத்தின் சிறப்பு. அடுத்ததாக நாம் காண இருப்பது மிருகஸ்ரீசம் நட்சத்திரம். மிருகஸ்ரீசம் நட்சத்திரம் இஸ் த ஸ்டார் ஆஃப் லேர்னிங் இயர், கற்றுக்கொள்ளும் காதின் நட்சத்திரம் என்று கூறுவது. இந்த மானின் தலை, இந்த உருவம் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த மிருகஸ்ரீசம் நட்சத்திரம் உருவம் விண்மண்டலத்துல இருக்கிற உருவத்தை கவனிச்சு பார்த்தா ஒரு மானின் தலை, காட்டு மானின் தலையாக இருக்கு. இந்த மிருகஸ்ரீசம் நட்சத்திரத்தின் கிரகம் வந்து செவ்வாய். இதனுடைய இறைவன் மிருகஸ்ரீச நட்சத்திரத்தின் இறைவன் வந்து சோமஸ்கந்தன், சோமா அப்படின்னு சொல்றோம். இது வந்து மோட்ச புருஷார்த்தத்துல வருது. மோட்ச புருஷார்த்தம் எந்த கணம்னா தேவகணத்துல வருது. மிருகஸ்ரீச நட்சத்திரம் தேவகணத்தில் வருது. இது வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலையாட்களுக்கான ஒரு வர்ணாவில் வருது. நம்ம வர்ணாசிரம தத்துவத்துல சொல்றதுல இந்த மிருகஸ்ரீசம் நட்சத்திரம் விவசாயம் அல்லது வேலையாளுங்கிற பிரிவுல பிரிக்கிறாங்க. இது பூமியை சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். இதனுடைய எலமெண்ட் வந்து பஞ்சபூத தத்துவத்துல பிருத்வி, பூமி. திரிமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மிருகஸ்ரீசத்துக்கு விஷ்ணு காப்பாற்றுபவர். இதனுடைய அனிமல், அதாவது விலங்கினம் அப்படிங்கிறது ஃபீமேல் சர்பன்ட்னு சொல்லுவாங்க. பெண் நாகம். பறவை வந்து கோழி. கட்சி மரம் வந்து இதுக்கு சிறப்பான மரம். மிருகஸ்ரீசம் நட்சத்திரம் உடையவர்கள் இந்த கட்சி மரத்தை ஏதாவது கோயில்ல நடலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரம் உண்டு. அந்த மரத்தை வந்து வாழ்நாள்ல வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஏதாவது கோயில்லையோ ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு ஸ்தானத்துல மரம் நட்டுறது ரொம்ப சிறப்பு. வே ஓ காக்கிங்கிற எழுத்துல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்கலாம். இவர்கள் சிறந்த மந்திரியாக இருப்பதற்கு வாய்ப்புடையவர்கள். இந்த ஆலோசனை கூறும் மந்திரி. அதாவது இவங்க வந்து ஏன்னா இவர்கள் போர் சார்ந்த உத்திகளிலும் தந்திரங்கள் புரிவதிலும் வெற்றி காண்பார்கள். அதனால் அவர்கள் இந்த நட்சத்திரம் உடையவர்கள் சிறந்த மந்திரியாக இருப்பதற்கு, ஆலோசனை கூறும் மந்திரியாக இருப்பதற்கு தகுதி உடையவர். மற்றவர்கள் யாராக இருந்தாலும், எதிரியாகவே இருந்தாலும் அவர்களுடன் மரியாதையுடனும் பண்போடும் பழகுவதற்கு மிருகஸ்ரீசம் நட்சத்திரத்தை விட்டு ஆள் இல்லை.
அரசு உயர் அதிகாரிகள் இவர்களுக்கு உரிய மரியாதை அளிப்பார்கள். நல்ல மதிப்பு மரியாதை அளிப்பார்கள். அதற்கான அந்தஸ்து இவர் வாழ்நாளில் வந்தடையும். ஜாதகம் சரிவர இருந்திருந்தால் இந்த மிருகசிரிசம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு அரசு உயர் அதிகாரிகள் மூலம் நல்ல மதிப்பும் மரியாதையும் அளிப்பார்கள். எப்பயுமே அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாதை சரியான பாதையாக இருக்கும். பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவுல இவங்களுக்குள்ள போய் கவுன்சிலிங் போனோம்னா இவங்க சொல்ற பாதை இவங்க சொல்ற சொல்யூஷன் மோஸ்ட் சூட்டபிள் ஆகும். அதே மாதிரி ஒருத்தர் அவர் பகைவராகவே இருந்தாலும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவரையும் பாராட்டுவாங்க. அந்த தன்மை மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அடுத்து நாம காண இருப்பது சிவபெருமானின் நட்சத்திரம். அதாவது 2 நட்சத்திரம் தான் திருன்னு ஆரம்பிக்குது. ஒண்ணு சிவபெருமானின் நட்சத்திரம், இன்னொன்னு பெருமாளின் நட்சத்திரம். நடராஜ தத்துவத்துல இந்த நட்சத்திரம் இருக்கா, அதனாலதான் சிவபெருமான் நட்சத்திரம்னு சொல்றது. திருவாதிரை, ஆருத்ரா, ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவோம். இது ஆருத்ரா, இந்த சான்ஸ்கிரிட்ல ஆருத்ரா தான் நம்ம திருவாதிரை அப்படின்னு சொல்றோம். ஸ்டார் ஆஃப் சாரோ. இதனுடைய இறைவன் ருத்ரமூர்த்தி. இதனுடைய சிம்பல் கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து வரும் நீர் துளி. அது துக்கமா வந்ததுலன்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொரு முறையில் என்ன சொல்லலாம்னா, இந்த வலது கண்ணின் வலது பக்கமும் இடது கண்ணின் இடது பக்கமும் நீர் துளி வருமா. அப்படி வந்துச்சுன்னா அது துன்பத்தின் கண்ணீர்னு சொல்லாம அது இன்பத்தை தாண்டும் பொழுது ஒரு உணர்வு நிலை வரும். அதன் மூலமாக எழும்பும் கண்ணீர் அப்படின்னு சொல்லலாம். இதற்கான கிரகம் ராகு கிரகம். ராகு கிரகம் புருஷார்த்தம் காம புருஷார்த்தம். கணம் மனுஷிய கணம். திருவாதிரை நட்சத்திரம் மனுஷிய கணம். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பறவைகள் என்ன, திருமூர்த்தி யாரு, விலங்கினம் என்ன என்று தெரிந்து கொள்வது முக்கியம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கு கா எழுத்தில் பேர் வரும். அதை வைக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உண்மைக்கு மாறாக எதையும் செய்ய மாட்டார்கள். அறிவு திறன் பெற்ற புத்திசாலிகள். சில பேருக்கு புத்திசாலித்தனம் இருக்கும், அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. புத்திசாலிகள் எல்லாருமே அறிவாளின்னு அவசியம் இல்லை. இவர்களுக்கு அறிவு திறன் பெற்ற புத்திசாலியாக இருப்பார். பிறருக்கு தர்மம் செய்வதில் மகிழ்ச்சி காண்பார்கள். மற்றவரையும் இவர்களுடன் சேர்ந்த மற்றவர்களையும் தர்மம் செய்ய தூண்டுவார்கள். இவர்கள் ஒரு சிறந்த முன்கோபி. முக்கியமான விஷயத்துல கரெக்டா முன்கோபத்தை காட்டுவாங்க. இந்த முன்கோபத்தால் நன்மை அடையும் என்று முழுமையாக நம்புபவர்கள். நல்ல தைரியசாலி. வரும் துன்பமாக இருந்தாலும் பல சிக்கலாக இருந்தாலும் எளிமையாக எதிர்கொள்ளும் தைரியசாலியாக விளங்குபவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வசதிகள் சுகபோகங்கள்னு குறிப்பா சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது. கடினமான வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழல் வந்தாலும் இவர்கள் எளிமையாக அதை எதிர்கொள்வார். நல்ல செலவாளின்னு சொல்லலாம். எத்தனை துன்பம்தான் நேர்னாலும் மனம் கலங்காமல் அதை நோக்கி வாழ்க்கையை நடத்துவோம். இது திருவாதிரை நட்சத்திரத்தின் சிறந்த பலன்கள். அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அதிதி தான் இதனுடைய தெய்வம். வில் அம்பு போன்ற உருவம் உடையது. ஸ்ரீராமர் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் பிறந்தார். இது தேவகணம், தேவகணத்தில் உள்ள நட்சத்திரம். வர்ணம் பார்த்தோம்னா வைசிய வர்ணத்தில், வியாபாரம் செய்பவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாபாரம் செய்ய நல்ல வியாபாரி. பாம்பு இந்த மூங்கில் மரம் சம்பந்தப்பட்டது. வாத்து சுவான் என்று சொல்லப்படுகிறது.
வாத்து வந்து இதனுடைய பறவை. பெண் பூனை. இதனுடைய மூர்த்தி வந்து திருமூர்த்தி வந்து பிரம்மா. நீர் சார்ந்த பஞ்சபூத தத்துவத்துல புனர்பூசம் நீர் சார்ந்தது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேகோஹாஹிங்கிற பெயர் எழுத்துல பேராக வருமாறு வைக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரம் மிகவும் பொறுமைசாலி, அமைதியான சுபாவம் உடையவர்கள். நல்ல குணம் இருக்கும். நண்பர்கள் இவர்களை சூழ்ந்து வருவார்கள். உறவினர்களுடன் அன்பும் பிரியமும் அதிகமாக வைப்பவர்கள். இவர்களை சுற்றி உறவினர்களும் நண்பர்களும் இருப்பார்கள். நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. தாராளமான சிந்தனை மனப்பான்மை உடையவர். குழந்தைகள் மூலம் மனநிறைவு பெற்று நல்ல செல்வந்தராக விளங்குவதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள். ஸ்டோன்ஸ்னு சொல்றோம், ரத்தின கற்கள்னு சொல்றோம் இல்லையா, கற்கள். அதுல ரத்தின கற்களில் மிகுந்த பிரியமுடையவர்கள். சொந்த பந்தம், சொத்து சுகபோகங்கள் இருக்கும். நன்கு பயணம் செய்ய விரும்பக்கூடியவர்கள். இங்கு நடைபயணத்தில் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். பயணம் செய்ய விரும்புபவர். இது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த புனர்பூசம் நட்சத்திரம் 2 ராசியில வருது. ஒண்ணு மிதுன ராசியில வருது, இன்னொன்னு கடக ராசியில வருது. கடக ராசியில் இருப்பது ஒரே ஒரு பாதம் தான் இருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கும். கடக ராசியில் பிறந்து புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் மிகவும் யோகத்தார். புனர்பூசம் 1, 2, 3 மிதுனத்திலையும் வரும். மிதுனத்திலையும் வரும், கடகத்திலையும் வரும். கடகத்துல வரும்போது சிறப்பாங்க. அடுத்து நாம் பார்க்க இருப்பது சனி பகவான் நட்சத்திரம் ஆகிய பூசம் நட்சத்திரம். அதாவது சத்து சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். நியூரிஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. இதனுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சனி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், வள்ளலார் வந்து பூசம் நட்சத்திரத்துல தான் பிறந்தார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து அவர்கள் விருப்பங்கள் மேற்கொள்வார். அதாவது மிகப்பெரிய ஆசைகள்லாம் இருக்காது. அவங்களுக்கே தெரியும் எதுக்குள் நம்ம ஆசையை கட்டுப்படுத்திக்கணும். அதற்குள் அவர்களை வேண்டும் என்பதை அவங்களுடைய விருப்பங்கள் அடைவார்கள். பலர் இவர்களை நேசிப்பதற்கான வாய்ப்புடையவர்கள். ஐஸ்வர்யா ராய் வந்து இந்த நட்சத்திரம் தான். பலர் இவர்களை விரும்பி நேசிப்பார்கள். சமய ஈடுபாடு இருக்கும். தாராள சிந்தனை உள்ளவர்கள். மற்றவர்களுக்கு உதவிடும் மனப்பான்மை உண்டு. நன்கு படித்த புத்திசாலியாகவும் இருப்பார்கள். தெய்வ நம்பிக்கை உண்டு. உண்மையில் உறுதி கொண்டவர். அதாவது உண்மையை வெல்லும், வாய்மையை வெல்லும்ங்கிற கோட்பாட்டை மனதில் கொண்டவர். குறைந்தபட்ச பொருளாதாரம் இருந்தாலும் வசதியாக வாழ்க்கையை நடத்துபவர். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் கற்றவன் தொழிலாளி அப்படின்ற ஒரு பாடல் வரும். அதுக்கு வந்து இந்த பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் முழுமையாக பொருந்த. மிகுந்த அதிர்ஷ்டசாலி, நல்ல செல்வந்தராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. நல்ல உடல் கட்டு அமைந்தராகவும் விளங்குவார்கள். தான் பூச நட்சத்திரத்தின் அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஆயில்யம் வந்து இதனுடைய இறைவன் வந்து சர்ப்பம், நாகம். அதாவது இணைவு பெற்ற நாகம் தான் இதனுடைய உருவம். இந்த நாகம் பார்த்தோம்னா இந்த உருவமே இணைவு பெற்ற நாகம். இதனுடைய அதிபதி புதனின் நட்சத்திரம். புதனின் 3 நட்சத்திரம். இதில் ஆயில்ய நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது.
புருஷார்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்துக்கு தர்மம் தான் புருஷார்த்தம். இது ராட்சச கணத்தை சேர்ந்தது. டி டோ டே டோங்கிற எழுத்தில் வரும்பொழுது வரும் மாதிரி அவர்களுடைய பெயர்களை வைக்கலாம். ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் எளிமையாக இருப்பதையே விரும்புபவர்கள். ஒண்ணும் இல்ல, சோபா இருக்கும், மெத்த இருக்கும். ஆனா இவர் பாய் போட்டு தான் படுப்பார். இவர்களை விட வயது மூத்தவர்களுக்கு மிகுந்த மரியாதை அளிப்பவர். இவர் தாய் தந்தையை போல் உள்ள வயது உடையவர்களை தாய் தந்தை போலவே மதித்து வணங்குவார்கள். இவர்கள் நண்பர்களுடனோ அல்லது உறவினர்களுடனோ எனக்கு ஹெல்ப் வேணும்னு போய் போய் நின்னு கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை உடையவர்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மது பழக்கம் இவங்களுக்கு பிடிக்காது. ஆனா எப்பயாவது ஒரு வாட்டி நண்பர்கள் மூலமாவோ ஏதோ ஒரு முறையில அந்த பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்கன்னா அதிலிருந்து அவரை வெளிக்கொணர்வது மிகவும் கடினம். அதனால் மது சம்பந்தப்பட்ட பழக்கம் வராமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இவர்களுக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும், சிரமங்கள் வந்தாலும் அது பெருசா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மனோதிடம் உடையவர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் வரும். ஆயில்யம் நட்சத்திரத்துடன் இந்த நட்சத்திர 27 நட்சத்திரங்களில் முதல் சுற்று முடிவடைகிறது. அதாவது முதல் 9 நட்சத்திரங்களுடைய முடிவு வருது. மேசத்திலிருந்து கடகம் வரை 4 ராசியில் அமர்ந்துள்ள 9 நட்சத்திரங்களை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். மற்ற 9 நட்சத்திரங்கள் வரும் வகுப்புகளில் ஆராய்வோம். இதாவது நம்ம வகுப்புகளை 1 மணி நேரம்னு டெய்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா 40 நிமிஷம், 45 நிமிஷம் அதுக்குள்ள வர்ற மாதிரியே இருக்கும். அது என்ன காரணம்னா, நீங்க உட்கார்ந்து எழுதணும். சில குறிப்புகளை எடுத்துக்கொள்ளணும். வெறும் ஆடியோ மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. வார்த்தைகள் பிரயோகம் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணா அதெல்லாம் சேர்த்துதான் அந்த 1 மணி நேரம் என்று சொல்வது. அதனாலதான் அதனாலதான் வீடியோ பிரிச்சு போடுறது இது ஒரு காரணம். கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடுறது. அதனால தயவு செய்து குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு தான் வீடியோ ரெக்கார்டிங் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுறாதீங்க. ஒரு சிறு நோட்டு மாதிரி போட்டுட்டு குறிப்புகளை எழுதி கொள்ளவும். அதனாலதான் தேர்வு வைக்கிறதும் அது ஒரு காரணம். நீங்க குறிப்புகள் எழுதினீங்கன்னா கொஞ்சம் ஞாபகமும் இருக்கும். கொஞ்சம் டச்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த 9 நட்சத்திரத்தின் பற்றி நாம் அடுத்த வகுப்பில் கலந்து ஆலோசிப்போம். நன்றி.